வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு வாங்க பார்க்கலாம். நான் அரை கப் வேர்க்கடலையை ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். பொரிச்சு எடுத்துட்டு அதை கார்ன்ஃப்ளேக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 20 முந்திரி பருப்பு எடுத்து உடச்சி வச்சுக்கோங்க. அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், இந்த பாதாம் பருப்பு ஒரு 20 பாதாம் பருப்பையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கொத்து கறிவேப்பிலை அதையுமே உருவி கழுவிட்டு அதை நல்லா ஒரு டவலால் துடைச்சிட்டு கறிவேப்பிலையை உருவிட்டு அதையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இதையுமே நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு பொரித்து வச்ச இந்த கறிவேப்பிலையை போட்டுக்கோங்க. இதை நல்லா கையிலே இது பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கறிவேப்பிலை போடுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு அப்புறம் இந்த பொரிச்சு வச்சிருக்க வேர்க்கடலை, முந்திரி, பாதாம் இதெல்லாம் இதில் கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டு அதை எடுத்து மிக்சியில் இல்லைன்னா கல்லில் நசுக்கி அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஒரு முழு பூண்டை நல்லா நசுக்கி அதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை நாம் இப்போ பொரித்து இந்த மிக்சரில் கலந்துடணும். 1/4 கப் அவளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சருக்கு 1/4 கப் பொட்டுக்கடலையும் ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப நல்லா இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இதுக்கு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சருக்கு 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். குட்டீஸ் கொஞ்சம் ஆட்டி விட்டாங்க, அதனால் அது அப்படியே மிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால சர்க்கரையும் எடுத்துக்கோங்க 1 ஸ்பூன். இது அப்படியே அந்த பொரிச்சு வச்ச மிக்சரில் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் இதை பொரிச்சு வச்ச மிக்சரில் இந்த காரத்தெல்லாம் போட்டுட்டேன். இதை நல்லா நீங்கள் 2 கரண்டியை வச்சு நீங்கள் தோசை திருப்புற கரண்டி இல்லை ஜல்லி கரண்டியை வச்சு நீங்கள் இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா குலுக்கி கூட விட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 கரண்டியை வச்சுட்டு நீங்கள் இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இந்த கார்ன் ஃப்ளேக்ஸ் கடைங்களில் வெறுமனே வடாம் பொரிக்கிற மாதிரியும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே அதெல்லாம் கிடைக்காது. நான் உங்களுக்கு எதில் பண்ணேன்னா கெலாக்ஸில் தான் பண்ணேன். நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஒரிஜினல் கெலாக்ஸில் தான் நான் இதை செஞ்சுருக்கேன். இந்த கெலாக்ஸை பொரிக்கலை, வெறும்னே கெலாக்ஸை கொட்டிட்டு அதில் மற்ற பொருளெல்லாம் நான் மேலே ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான டிஷ்ஷு, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நம்ம கடையில் கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் வாங்குகிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கும். அதோடையே நல்லாயிருக்கும். நிறைய ஆயிலெல்லாம் இதில் குடிக்காது. ஏன்னா கார்ன் நம்ம ஆல்ரெடி அவங்க பொரிச்சு தான் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் ஆயில் இல்லாமல் இருக்கும். மேற்படி நம்ம போட வேண்டிய பொருட்களெல்லாம் நாம் ஆயிலில் பொரிச்சு இதில் போட்டுட்டு காரத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது சூப்பரான மிக்சர், கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சரில் கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் நிறைய இருக்கணும், அவல் கொஞ்சமாக தான் இருக்கணும்.
மற்றபடி மேலே இருக்க பொருளெல்லாம் நிறையவே நீங்கள் போடலாம். கிரேப்ஸு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பாதாம், முந்திரி எல்லாமே நீங்கள் போடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம ஊர்லேயும் நார்மலாக விற்கிற கெலாக்ஸ் தான். நோ ஃப்ளேவர் இல்லாமல் பிளெயினாக ஒரிஜினல் கெலாக்ஸில் தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் எப்படியோ இது இருக்கும், அதனால் இந்த மற்ற பொருள் தான் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஆயிலே இல்லை பாருங்கள். அதனால் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.